ஹாய், நாங்கள் இப்போ எங்களை மிக்கியையும் கூட்டிக் கொண்டு ராயல் கிஃப்ட் டெலிவரியால் ஒருத்தங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் துறநிலாவணைக்கு வந்திருக்கிறோம். துறநிலாவணைக்கு யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒருத்தரோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களை ராயல் கிஃப்ட் டெலிவரியால் அனுப்பியிருக்கிறார். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்குறீங்களா? அவரோட ஒய்ஃப் வந்து அவரோட ஹஸ்பண்ட் தான் தந்திருக்கிறார் இந்த கிஃப்ட் எல்லாம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் வந்து ராயல் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்துருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? யோகராணி. உங்களுக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. அவங்களோட பர்த்டே என்று சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க. எனிவே விஷ் ஹாப்பி பர்த்டே. அவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி யார் தந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களோட மகன் பேர் என்ன? அப்படி ஒரு பேர்ல தரலையே. எங்களுக்கு செய்திருக்கா அவன் எடுத்த உடனே உங்களோட மகன் தான் தந்தாண்டு சொல்றீங்க. வேற யாரும் ஃபேமிலியில் ஒருவரும் செய்திருக்க மாட்டாங்களா? அவர் செய்யல. கேட்க வச்சுட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குதானே, மற்ற கிஃப்ட் எல்லாம் பார்ப்போமே. கொண்டு வந்துட்டு மிக்கி ஓகே கொடுக்குறீங்களா? ஓகே, சரி. நீங்கள் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு யார் செய்திருப்பான்னு சொல்லுங்க. மகன் செய்யல. அதான் எடுத்தோட மகன் இந்த அவ்வளோ பேர் உங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் நிற்கிறாங்க. வீட்டில் யாராவது செஞ்சுட்டு போக மாட்டாங்களா? இல்லை 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 உங்களோட மகன் செய்யல. இது வேற ஒரு ஆள் தானே இது செய்திருக்குது. யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான் செய்திருக்கு. யாருன்னு சொல்லுங்க. அவளை பார்த்துட்டு இருக்காங்க தந்தவங்க இல்லையா? அப்பா அங்கே இருக்கிறார். இல்லை இல்லை எங்களுக்கு ஃபாரின்ல இருந்து வர இல்லை. இல்லை இல்லை மகனும் செய்யல, அப்பாவும் செய்யல. இது வேற ஒரு ஆள் தான் செய்திருக்கு. யாருன்னு சொல்லுங்க. இப்போ தந்தவங்க கவலைப்பட போகிறாங்க. அப்பாவையும் மகனையும் மட்டும் சொல்லி கொண்டே இருக்கிறாங்களே சொல்லி இல்லைண்டு. ஓகே, அடுத்ததா மிக்கி அடுத்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம்மா. ஓகே, மேடம் மிக்கி கொடுங்க. மிக்கி ஓகே. இந்த கிஃப்ட் ஓகே, என்ன கிஃப்ட்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஓகே, வச்சுக்கா என்னன்னு சொல்லி பார்க்க முதல் ஆடு செய்திருப்பான்னு சொல்லி ஒருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் நல்லா இருக்குமே. ரெண்டு பேர் பொருள்ல இருக்கிறாங்களா செய்திருப்பாங்க. இங்க நிற்கிறா வீட்டாக செய்திருக்க மாட்டாங்களா? மகனும் ஒரு மகன் தானா உங்களுக்கு? ரெண்டு மகன்டா. மற்ற மகன் அப்ப உங்களோட அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் சொல்றதுக்காக வேண்டிதான் அவங்க
சரி ஒவ்வொரு கிஃப்டா அடுத்து முதல் பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி. ஓகே சரி மிக்கி அடுத்த கிஃப்டா குடுக்கறதுக்கு முதல் தந்தண்டு சொல்லணும். இப்ப நீங்க தந்தண்டு சொன்னா தானுங்க மிக்கி அடுத்த தருவார், அடுத்த கிஃப்டா தருவார் உங்களுக்கு. சொல்லுங்க செய்திருப்பான்னு சொல்லி. அப்பாவும் மகனும் இது 2 பேருமே செய்யல. இது இங்க இருக்கிற ஒரு ஆள் தான் செய்த ஆரண்டு சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாதான் மிக்கி மற்ற கிஃப்ட் எல்லாம் தருவார். சொல்லுங்க என்ன மிக்கி கொடுக்குறல தானே அவங்களுக்கு ஆரண்டு சொல்லாட்டி மிக்கி தர மாட்டார். நீங்க இப்போ பர்த்டேக்கள் ஆரண்டு சொல்லணும், சொன்னா தானே மிக்கி தருவார். கொடுக்க கூட மிக்கி ஆரண்டு சொல்லி சொல்லணும், முதல் சொன்னா தான் கொடுக்குற கையில. சொல்லுங்க நீங்க ஆரண்டு சொல்லி. இது அப்பா செய்யல, இது அப்பா செய்ததா மிக்கி? சொல்லுங்க ஆர் செய்யறன்னு சொல்லி. அப்பாவா செய்த? அப்பா இல்லையா இல்லன்னு சொல்லி சொல்ற. மகன் செய்ததா மிக்கி? சொல்லுங்க மகன் செய்ததா? மகனும் செய்யலையா? சரியா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க ஆர் தந்தன்னு சொல்லி சொன்னா தான் மிக்கி அடுத்த கிஃப்ட தருவார். கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன சிரிக்காம நீங்க ஆறு தந்தன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லணும். என்ன மிக்கி? ஓகே சொல்லுங்க. சரி பாப்போமா என்னன்னு சொல்லி. ஓகேயா கொடுங்க மிக்கி. ஒரு சால கிஃப்ட் எல்லாம் அப்படி பார்த்து உங்களுக்கு செய்திருக்க. அப்ப உங்களுக்கு இப்படி பார்த்து இவ்வளவு காலம் கிஃப்ட் எல்லாம் தந்தார் உங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு வருஷம் இல்லையா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸா செஞ்சிருக்காங்க. நாங்க இவ்வளவு காலமும் பார்த்து செய்யல, அதுக்காக இந்த டைம் உங்களுக்கு ஆசையா செய்திருக்கிறாங்க. நீங்க சர்ப்ரைஸ் ஆகணும்னு சொல்லி ஆரண்டு சொல்லி சொல்லுங்க. பாத்தீங்களா இவ்வளவு காலம் உங்களுக்கு செய்யாம நீங்க சர்ப்ரைஸ் ஆகி போன் பண்ணுறாங்க இதெல்லாம் செய்திருக்காங்க. நீங்க ஆரண்டு சொல்லி சொல்லாம இருக்கீங்களே, பாவம் எல்லாம் அவங்க கவலைப்பட போறாங்க. அது எடுத்த உடனே அப்பா தான் எப்படி கண்டுபிடிச்சு அப்பா தான் கன்ஃபார்ம் பண்றீங்க? எதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? சரி இந்த போட்டோ வந்து வேற ஒருவர்கிட்ட இல்லையா? சரி அப்ப கூட மகள் தான் செய்திருப்பாவோ தெரியாது. பாருங்க நீங்க மகளை வச்சுட்டு மகளை சொல்லலையே. எங்கள்கிட்ட 2 பேர் ஆம்பளை பிள்ளைகள் தானே சொல்லிட்டீங்க. அப்ப மகளும் இருந்துதானே இருக்கா செய்யக்கூடிய எப்படி சில டைம் உங்களோட ரிலேட்டிவ் இல்ல அப்பா காசை வேண்டி அம்மாவுக்கு செய்யணும் சொல்லி ஆசைப்பட்டு மகள் செய்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாவோ? சொல்லுங்க சொல்லலையே நீங்க மகள் இருக்கிறாங்க சரி எங்களுக்கு. அப்ப அதானே என்ன அம்மாக்கு நீங்க இது வரைக்கும் சர்ப்ரைஸ் ஒன்றும் செய்யலையா? கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலையா? அது அம்மாவை இப்போ ஃபர்ஸ்ட் டைமா சர்ப்ரைஸ் பண்றாங்க போல இருக்கு. ஓகே அம்மா என்ன கண்டுபிடிக்கணும் ஆரண்டு சொல்லி சொல்லுங்க. இல்ல இது வேற ஒவ்வொரு கிஃப்டா பாப்போமே. என்ன உங்களுக்கு தார கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுவரைக்கும் ஒருவரும் தராத கிஃப்டா இல்ல இந்த கிஃப்ட் எல்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குதா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அவ்வளோ ஹாப்பியா இருக்கணும் நீங்க. அப்ப நீங்க சொல்லணுமே இப்ப ஆறு இப்படி எல்லாம் உங்களை ஹாப்பியா வச்சிருக்கான்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைமே மகன் என்று சொல்லிட்டீங்க. மகன் செய்யலன்னு நாங்க சொல்றோம். 2 பேரையும் தான் சொல்லுவீங்க. அப்ப மகள் செய்திருக்க மாட்டா. அப்ப உங்களோட அக்கா தங்கச்சி அப்படி யாரும் ஒருவரும் செய்திருக்க மாட்டாங்க. உங்களோட மகன் எங்க இருக்கிறார்? மகன் கனடா. இது எங்களுக்கு மிக்கி இது ஃபாரின்ல இருந்து நம்மளுக்கு வந்ததா? கனடா ஆஸ்திரேலியாவில இருந்து வந்ததா? என்ன மிக்கியா? மிக்கி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இது கனடாவில இருந்தும் வரல, ஆஸ்திரேலியாவில இருந்தும் வரல, இது ஸ்ரீலங்காவில இருந்து தான் வந்திருக்கு. ஓகே என்ன சொல்றீங்க? ஓகே மிக்கி
என்ன அடுத்த கிஃப்டா கொடுப்பாமா சொல்றா இல்லையே இவ பர்த்டே கேர்ள் சொல்லுது இல்ல கன்ஃபார்ம் பண்ணது இல்ல ஆர்சன் சண்டன்னு சொல்லி ஓகே அடுத்த கிஃப்டோட இது பாக்குறீங்களா ஓகே உடனே பார்க்கலாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்றீங்க அப்படியா ஆனா ஆள் சந்தன்றது தான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணாம எங்கள்ட்ட இருக்கிறீங்க இப்ப சந்த வேலை இப்ப யோசிப்பாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா சர்ப்ரைஸ் பண்றவங்க பர்த்டேக்கு நம்ம ஆறு சொல்லலே என்று சொல்லி ஃபீல் பண்ண போறாங்க இப்படி எல்லாம் பார்த்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரேம் எல்லாம் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமெண்டா பர்த்டே டைம்ல சேர்த்து செய்திருக்கிறாங்க செய்வா கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த பிரேமோட லாஸ்டா நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் ஆரண்டு சொல்லுங்க அப்பா மணிவே அப்பான்னு தான் நான் சொல்றீங்க அப்பா செய்யல கனடாவில் இருக்கிற மகனும் செய்யல ஆறாருக்கும் நீங்க சொல்லணும் நாங்க அப்படி சொல்றோம் நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் சொல்லுவோமா நம்ம கேட்கலாம் என்ன மிக்கி சொல்லுவோமா பாவம் தானே லேட் ஆகுது அப்போ ஓகே ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா என்ன பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இதுல இருக்கிறது என்னன்னு சொல்லி நார்மலா சொல்லுங்களேன் நீங்க ஓபன் பண்ணாம சொல்லுங்க ஓகேயா உங்களுக்கு ஒரு கேஷ் பாக்கே தந்திருக்காங்க ஓகே ஓபன் பண்ணி பாருங்க எடுத்து பாருங்க எவ்வளவு தந்திருக்காங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு இவ்வளவு காலம் யாருமே இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணலன்னு சொல்றீங்க அப்ப உங்களை அவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் செய்திருக்கிறாங்க அப்ப யார் செய்திருப்பாங்கன்றதான் நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க இல்ல உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குதுன்னு செக் பண்ணி சொல்றீங்களா எடுத்து பாருங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க உங்களோட எத்தனையாவது பர்த்டே இது 46வது பர்த்டேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ப்ரைஸ் வந்து இருக்குது சரி காசு எவ்வளவு இருக்குதாண்டு பாருங்க பார்த்து சொல்லுங்க மிக்கி நம்ம அவ்வளவு கிஃப்ட் கொடுத்துன்னு சொல்லல இன்னும் பர்த்டேக்கள் அவ்வளோ ஆன் செய்திருக்கிறான்னு சொல்லி அப்ப இது லாஸ்டா தந்த கிஃப்டை நாங்க தர மாட்டோம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணாம இவ்வளவு இருக்குது பாத்தீங்களா 20,000 ஓகேயா சரி இனி நாங்க உங்களை வெயிட் பண்ண கூட பாவம் தானே அப்ப லாஸ்டா கேக்குறோம் இது யார் செய்திருப்பா அவங்க அப்பா ஓகே நான் செஞ்சிருப்பாரு ஓகே லாஸ்டா மிக்கி இன்னும் ஒன்று இருக்குது என்ன சரி ஓகே கொடுக்குறீங்களா நம்ம சொல்லுவோம் மினி யார் தந்திருக்கிறான்னு சொல்லி என்ன அது என்ன தந்திருக்காங்க இது கேக்கா இது பீஸா தந்திருக்கிறாங்க உங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லி ஓகே அப்ப லாஸ்டா அப்ப என்ன சொல்ல வாரீங்க உங்களுக்கு தேங்க்ஸ் நன்றி தேங்க்யூ சொல்ல முதல் ஆரண்டு கண்டுபிடிக்கல இன்னும் அதுதானே ஐயோ ஆரண்டு சொல்லுங்க லாஸ்டா சொல்லுங்க ஓகேயா ஆறு யார் தந்திருக்கிறா ஓ பாக்கியராசா தான் தந்திருக்கிறாரா சரி ஓகே உங்களுக்கு இவ்வளவு காலமும் வந்து எதுவித சர்ப்ரைஸுமே செய்யலையா இதனால தான் தூரத்தில் இருந்தாலும் கண்ட வைஃப் ஹாப்பியா இருக்கணும் பிள்ளைகளோடன்னு சொல்லி உங்களோட அவர் தான் எங்களை செய்ய சொல்லி எங்களோட ராயல் கிஃப்டால எங்களை அனுப்பி வச்சிருக்கிறார் இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லலையே எல்லாம் பிடிச்சிருக்கா ஹாப்பியா உங்களுக்கு ஓகேயா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா 46வது பர்த்டே எப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்துருக்கிறாரு என்ன ஓகே நீங்க அவருக்கு என்ன சொல்ல வாரீங்க நன்றி மட்டும் தானா லவ் யூ அப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஓகே அதோட உங்களுக்கு பர்த்டே விஷஸ் கார்டும் தந்திருக்கிறாரு அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க லாஸ்ட் டைம் தேங்க் யூ மட்டும் தான் அடுத்த பர்த்டேக்கு இதை விட அப்பாவும் மகனும் சேர்ந்து இன்னும் கிஃப்ட் எல்லாம் தரணும்னு சொல்லி அடுத்த வருஷம் நாங்க வரக்குள்ள
சொல்லி நாங்கள் எடுத்துட்டு வரோம் என்ன. ஓகேயா? ஓகே, பாய். சர்வீஸோட நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ப்ளே ஸ்டோருக்குள்ள போய் royalex.lk டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண ரெடியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.